மக்கள் அனைவருக்கும் வணக்கம். 16 நவம்பர் 2025 அன்னைக்கு பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நியூமராலஜி படி நம்மளோட நாள் எப்படி போக போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு ஹை சொல்ல விரும்புனீங்கன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், நான் புரிஞ்சுப்பேன். சரிங்களா? ஓகே, இன்னைக்கு நாள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறப்பான நாள் அப்படின்னு 2 எண்ணில் பிறந்தவர்களுக்கு. இன்னைக்கு ஏதாவது புது முயற்சி செய்ய விரும்புகிறீங்கன்னா செய்யுங்க. ஏதாவது கடன் வாங்கணும், இல்லை நல்ல விஷயத்துக்காக கடன் வாங்கணும்னா இன்னைக்கு வாங்கலாம். ஏன்னா சீக்கிரமாக நீங்கள் அதை அடைச்சிருவீங்க. மோஸ்ட்லி இன்றைக்கி ஏதாவது ஒரு புது விஷயத்தை நீங்கள் ஆரம்பித்து வச்சிங்கன்னா அது எதிர்காலத்தில் பெரிய பெரிய விஷயங்களை போய் ரீச் ஆகும். இப்போ ஒரு சேவிங்ஸ் பிளானாக இருக்கலாம், நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் எதுவாக இருக்கட்டும், பிஸ்னஸ்க்காக ஏதோ ஒரு புது முயற்சி செய்ய விரும்புகிறீங்க, இதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா எதிர்காலத்தில் அது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அப்படிங்கிறதுனால இன்றைக்கி தாராளமாக ஆரம்பிங்க. நீங்கள் உதவின்னு கேட்டு போகக்கூடியவங்க கூட இன்றைக்கி உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாகவே செயல்படுவாங்க. அப்படிங்கிறதுனால இந்த நாளை பயன்படுத்திக்கணும். சரியா? அப்புறம் இன்றைக்கி நாள் நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 எண்ணில் பிறந்தவர்களுக்கு கூட இன்றைக்கி நாள் நல்லா இருக்குது. மற்றபடி இன்றைக்கி அவங்க செய்யக்கூடிய எல்லா காரியங்களுமே ஓரளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு தேடி எந்த பிரச்சனையும் வராது, நீங்களும் எந்த பிரச்சனையும் நோக்கி போக மாட்டீங்க, சேஃபாக இருக்குது. ஓகே, மிக மோசமான நாள் அப்படின்னு யாருக்கும் இல்லைனாலும் கூட 1, 3, 4, 5, 6, 8, 9 ஆகிய எண்ணில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு இன்றைக்கி ஒரு மனப்பதட்டம் இருக்கும். இதை செய்யலாமா, ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்க வேலையை டிஸ்கனெக்ட் பண்ணலாமா, படிச்சுட்டு இருக்கோம், இந்த படிப்பை நம்ம விட்டுடலாமா, இந்த வேலையை விட்டுடலாமா அப்படின்னு ஏதாவது ஒரு டிஸ்கனெக்ஷன் சம்மந்தமான டிசிஷனை மைண்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஒரு நாளைக்கு எந்த வேலையும் செய்யாதீங்க, அந்த மாதிரி முடிவுகள் எடுக்காதீங்க. ஏன்னா இப்போது ஒரு மனசு பொதுநிலையில் இருக்கும், ஒரு சமநிலையில் இல்லாமல் ஒரு பொதுநிலையில் இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நிச்சயமாக உங்களுக்கு பொருள் நஷ்டத்தை ஏற்படுத்தும், நேரத்தை விரயமாக்கும். சரிங்களா? அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யாதீங்க. இன்றைக்கி ஒரு நாளைக்கு கொஞ்சம் தள்ளி போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மட்டும் இல்லாமல் சதய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கவங்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருப்பதனால் நீங்கள் கொஞ்சம் அலைச்சலான காரியங்களை தவிர்க்கிறது நல்லது. நியூமராலஜி சார்ந்த உங்களுடைய எந்த விதமான கேள்வியாக இருந்தால், குழந்தைக்கு பேர் வைக்கிறதுலேருந்து பிஸ்னஸ் பேர் வைக்கிறதுலேருந்து எந்த சந்தேகமாக இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. ஓகேங்களா? கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். நாளை சந்திப்போம்.